மாட்டேன். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். தகப்பன் தன் 2 குமாரர்களுக்கும் ஒன்று போலவே கட்டளை கொடுக்கிறார். இந்த குமாரர்களின் மனப்பாங்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஒருவன் வாக்கு பண்ணியதை விட தன் வேலையை நன்றாக செய்கிறான். மற்றொருவன் தான் செய்யும் வேலையை விட நன்றாக வாக்கு பண்ணுகிறான். மூத்த குமாரன் தன் தகப்பனின் கட்டளையை கேட்டவுடனே மாட்டேன் என்று கூறி தகப்பனுக்கு கீழ்ப்படிய மறுத்து விடுகிறான். இவனுடைய பிரதியுத்தரம் நன்றாக இல்லை. ஆனால் இவன் மாட்டேன் என்று கூறினாலும் மனஸ்தாபப்பட்டு தன் தகப்பன் கூறிய வேலையை செய்து முடிக்கிறான். இவனுடைய கிரியை நன்றாக இருக்கிறது. மூத்த குமாரன் தன் தகப்பனின் கட்டளையை கேட்டவுடன் மாட்டேன் என்று பதில் கூறுகிறான். கொஞ்சமும் யோசித்து பார்க்காமல் உடனே மறுக்கிறான். இவனுடைய பேச்சு தெளிவாக இருக்கிறது. ஒரு வேலையை செய்யாமல் சாக்குப்போக்கு சொல்லுவது நல்லதல்ல. அதிலும் நமக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது செய்ய முடியாது என்று கூறுவது மிகப்பெரிய தவறு. சுவிசேஷ ஊழியத்தை செய்யுமாறு தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். நாமோ மூத்த குமாரனைப் போல கொஞ்சமும் யோசித்து பார்க்காமல் ஆரம்பத்திலேயே மாட்டேன், முடியாது என்று ஊழியத்திற்கு மறுத்து விடுகிறோம். சிலர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஆனால் ஊழியம் செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த தோட்டங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும். தேவனுடைய திராட்சை தோட்டத்தை பற்றிய சிந்தனை இவர்களிடத்தில் இருக்காது. இவர்கள் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியம் செய்வதற்கு விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரியங்களை விட இவர்கள் உலக பிரகாரமான தங்களுடைய சொந்த காரியங்களையே விரும்புகிறார்கள். மூத்த குமாரன் ஆரம்பத்தில் தன் தகப்பனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மாட்டேன் என்று கூறிவிடுகிறான். சிறிது நேரத்தில் இவன் மனம் மாறுகிறான். மறுபடியுமாக தந்தையின் கட்டளையை சிந்தித்து பார்க்கிறான். ஆகிலும் பின்பு இவன் மனஸ்தாபப்பட்டு போகிறான். ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பதை விட சற்று காலதாமதமாக செய்வதை பரவாயில்லை என்று அங்கீகரிக்கலாம். மூத்த குமாரன் காலதாமதம் செய்து பின்பு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றினான். அவன் மனஸ்தாபப்பட்ட போதுதான் வேலைக்கு போகிறான். அவன் வேலைக்கு போவது அவனுடைய மனம் திரும்புதலினால் உண்டான கனியாகும். நாமும் தேவனுடைய ஊழியத்தை ஆரம்ப நாட்களில் செய்ய மறுத்திருக்கலாம். நம்முடைய மறுதலிப்புக்கு மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் திருந்த வேண்டும். நாம் உடனடியாக மனம் திரும்பினால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். நமக்கு கொடுக்கப்படும் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது நமக்கு நல்லது. தேவன் நமக்கு கட்டளை கொடுத்துவிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறார். அவருடைய கிருபையே அவரை பொறுமையாக காத்திருக்க வைக்கிறது. தேவன் பொறுமையாக இருக்கும்போது நாம் மனம் திரும்பி விட வேண்டும். நம்முடைய பழைய கீழ்ப்படியாமையை எல்லாம் அகற்றி போட வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். நமது பழைய பாவ சுபாவங்களில் இருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அவர் தமது கிருபையினால் நம்மை அங்கீகரித்துக் கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையை நம்மோடு மறுபடியும் உறுதி பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்பும் போது தேவன் நம்மை தமது கிருபையினால் மறுபடியும் அங்கீகரித்துக் கொள்வார் என்பது அவருடைய உடன்படிக்கையின் முக்கியமான அம்சமாகும். இளைய குமாரன் மூத்த குமாரனை விட இனிமையாக பேசுகிறான். தன்னுடைய தகப்பனின் கட்டளையை கேட்டவுடன் போகிறேன் ஐயா என்று அழகாக பதில் கூறுகிறான். ஆனால் இவன் இப்படி சொல்லியும் வேலைக்கு போகவில்லை. இவன் பேச்சு நன்றாக இருக்கிறது, ஆனால் இவன் செயல் சரியில்லை. மூத்த குமாரனைப் போலவே இளைய குமாரனுக்கும் தகப்பன் ஒரே விதமாகவே கட்டளை கொடுத்திருக்கிறான். இதை போலவே நம்முடைய தேவனும் தம்முடைய ஊழியத்திற்காக நம் எல்லோரையும் ஒன்று போலவே அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதில் வித்தியாசம் காண்பிக்கிறோம். ஒரு சிலர் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே என்று கூறிவிட்டு ஊழியம் செய்யாமல் போய்விடுகிறார்கள். வேறு சிலரோ ஊழியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் பின்பு மனம் திரும்பி ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் என்னும் இந்த வசனம் பாவிகளை குறிக்கிறது. இவர்கள் சத்தியத்தை முதலாவது ஏற்க மறுக்கிறார்கள். ஆயினும் தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திருந்தி பின்பு தேவனுடைய சித்தத்தை செய்கிறார்கள்.